வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தாம்பரத்தில் கடைசியாக ஒரு வீட்டில் திருடி லைஃபில் செட்டில் ஆகி விடலாம் என்று நினைத்த திருடன் போலீசில் சிக்கி இருக்கிறார். திருடிவிட்டு பொதுமக்கள் கூட்டத்திற்குள் நின்றவரை அவர் வைத்திருந்த மஞ்சள் பை ஒன்று காட்டி கொடுத்துள்ளது. கடைசி திருட்டில் போலீசிடம் சிக்கிய திருடனின் கதை என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த பாரதிதாசன் தெருப்பகுதியில் குடும்பத்துடன் வசிப்பவர் லோகேஸ்வரன். வியாழன் அன்று இரவில் வழக்கம் போல் பணி முடித்து வீட்டிற்கு சென்று படுக்கை அறையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டிற்குள் ஏதோ சத்தம் கேட்டதும் லோகேஸ்வரன் எழுந்து படுக்கை அறையில் இருந்து வெளியே வந்தபோது மர்ம நபர் ஒருவர் வீட்டிலிருந்து வெளியே ஓடியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். லோகேஸ்வரன் வீட்டில் 4க்கும் மேற்பட்ட படுக்கை அறைகள் இருப்பதால் வீட்டின் பின்பக்க கதவை சத்தமில்லாமல் உடைத்து உள்ளே புகுந்த நபர் ஆட்கள் இல்லாத ஒரு படுக்கை அறைக்குள் சென்றுள்ளார். அங்கு பீரோவில் இருந்த 29 கிராம் எடை கொண்ட 2 தங்க வளையல்கள், 10,000 ரூபாய் பணம் மற்றும் ஹாலில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த 4 செல்போன்கள் ஆகியவற்றை திருடிச் சென்றது லோகேஸ்வரனுக்கு தெரிய வந்தது. திருட்டுச் சம்பவம் குறித்து லோகேஸ்வரன் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க போலீசார் உடனே சோதனையில் இறங்கினர். திருட்டுச் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் போலீசார் சரிபார்க்க தனியாக ஒரு நபர் கையில் மஞ்சப்பையுடன் நடந்து செல்வதும் அவர்தான் திருடன் என்பதையும் கண்டுபிடித்தனர். அவரது அங்கு அடையாளங்களை வைத்து போலீசார் தேடிய போது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அதே மஞ்சள் பையுடன் ஒருவர் நிற்பதை போலீசார் பார்த்து அவரை பிடித்தனர். விசாரணையில் அவர் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பதும் தாம்பரத்தில் வாட்ச்மேன் வேலை பார்ப்பதும் தெரிய வந்தது. ஏற்கனவே பல முறை திருட்டு வழக்குகளில் கைதாகி சிறை சென்ற ஜானகிராமன் கடந்த 3 மாதத்திற்கு முன்புதான் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். இந்த முறை பெரிதாக ஒரு வீட்டில் திருடிவிட்டு அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயினும்பா அப்படிங்கிற யோசனையில இந்த வீட்டிற்குள் புகுந்ததாக ஜானகிராமன் தெரிவித்துள்ளார். ஆனால் ஜானகிராமன் நினைத்தது போல அங்கு எதுவும் அவருக்கு சிக்கவில்லை. லோகேஸ்வரன் வீட்டில் இருந்து திருடப்பட்ட 29 சவரன் நகைகள், 10,000 ரூபாய் பணம், 4 செல்போன்களை ஜானகிராமனிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை சிறையில் அடைத்தனர்.